வாக்யஜ்ஞேன கல்பதாம். அயம் ஸ்வபாவः ஸ்வத ஏவ யத்பர ஸ்ரமாபனோத பிரவணம் மகாத்மனாம் சுதாம்சுரேஷ ஸ்வயமர்க்க கர்க்கஷ பிரபாபிதப்தாமவதி க்ஷிதிம் கில. அயம் ஸ்வபாவः ஸ்வத ஏவ யத்பர ஸ்ரமாபனோத பிரவணம் மகாத்மனாம் சுதாம்சுரேஷ ஸ்வயமர்க்க கர்க்கஷ பிரபாபிதப்தாமவதி க்ஷிதிம் கில. அயம் ஸ்வபாவः ஸ்வத ஏவ யத்பர. அயம் ஸ்வபாவः. அது மாத்திரம் இல்லை, அதை விளக்கி சொல்கிறான். அஹேத்துனாங்கன்னு சொன்னான் இல்லையா, அதை விளக்கி சொல்கிறான். அதாவது மகாத்மனாம் பரஸ்ரம அபனோத பிரவணம் ஸ்வபாவः ஸ்வதः ஏவ ஸ்வபாவः. அயம் ஸ்வபாவः ஸ்வதः ஏவ பவதி. அவங்களுக்கு இயற்கையாக இருக்குங்கிறான். இந்த நேச்சர் இருக்கே, பிறருக்கு நல்லது செய்யறதுங்கிறது அவனுடைய இயல்பு, ஸ்வபாவம். அப்படி சொல்கிறார். ஏத்து, அதாவது வாடின பயிரை கண்டபோது வாடினேன் வள்ளலார் சொல்லுவோம். நான் அதுக்கு இன்னொரு கருத்துன்னு சொல்லியிருக்கேன். துக்கப்படக்கூடாது, ஆனால் அந்த லெவலில் அஜ்ஞானி மாதிரி தன்னை நினச்சிக்கணும். இது பேர் தான் நைச்சியானுசந்தானம். இப்படி சொல்லியிருக்கோம். மகான்கள்லாம் பாடுறாங்கள்ல, நாயை விட நான் மோசங்கிறார் மாணிக்கவாசர். நிஜமாவா? நம்ம நாய்க்காவது பரவாயில்ல, அதை விட மோசம். அதுதான் பாவம். அதோட ஜென்மா வாந்தி எடுத்தால் சாப்பிட்றது. நான் வேண்டாம் வேண்டாம் விட்டுட்டு எத்தனை தடவை அதை எடுத்துட்டு சாப்பிட்ருக்கேன். இதை வேண்டாம் வேண்டான்னு விட்டுட்டு, பணம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து ரிஷிகேஷுக்கு போன அப்புறம் திரும்ப வீட்டுக்கு லெட்டர் போடுறான். நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நாளில் அந்த துக்கமெல்லாம் மறந்து போய்டுது. அதுதான் நாயை விட மோசங்கிறது. வைராக்கியம் வந்தால் உத்தமமான வைராக்கியம் போகணும். இந்த அரகுர வைராக்கியமெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. ஆக என்ன சொல்கிறார், சிஷ்யனுக்கு துக்கம் இருக்குது. அவன் சொல்கிறான், கதறான், தாங்க முடியல சுவாமி, ஏகப்பட்ட பிரச்சனையினால் இருக்கேன். நீங்கள் எங்கூட உட்காந்து பாருங்க, தெரியும். ஒருத்தரும் சொல்கிறதெல்லாம் எல்லாம் பகவான் இருக்கார், பிரார்த்தனை பண்ணுங்க, என்னத்தை சொல்ல முடியும்? அவங்கவுங்க எஃபர்ட் எடுக்கணும். நம்புகிறாங்க. சுவாமிகிட்ட போய் சொன்னால் எல்லாம் உடனே போயிடும். சாமியாருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இப்படின்னா ஜி பூம்பா அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். துரியோதனன் கூடவே இருந்து கிருஷ்ணருக்கு துரியோதனனை மாற்ற முடியல. ராமனை நேர பிரத்யட்சமாக பார்த்து ராவணனுக்கு மனசு மாறலை. சுப்பிரமணிய சுவாமிக்கு நேரையே சூரபத்மனுக்கு புத்தி திருந்தலை. அப்படி இருக்கிற போது நம்மக்கிட்ட வந்தவுடனே ஜி பூம்பா உன் ப்ராப்ளம் சால்வ் எல்லாம் சரியாயிடுமா? அது நம்பிக்கை, ஸ்ரத்த. சரி, அதுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். உடனே சரியாகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம இத்தனை பிரச்சனைக்கு நம்ம தான் இத்தனை வருஷமாக காரணம்னு யாருக்கும் யோசிக்க தோறுது. இத்தனை வருஷமாக நாம் தான் தப்பெல்லாம் நிறைய பண்ணிவிட்டு இப்போ டாக்டர்கிட்ட போய் சுகர் ஹை லெவலில் இருக்கிற போது, டாக்டர் இது எப்படியாவது நீக்கிடுங்களேன் அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சாப்பிட்டு இவ்வளோ பெருசாக எடுத்து அதுக்கப்புறம் என்னத்தை பண்ணுறது? இட் வில் டேக் டைம், இட்ஸ் ஓன் டைம். அது அதுக்குள்ள நேரத்தை அது எடுக்கத்தான் செய்யும்.
பொறுமையாகத்தான் இருக்கணும். ஆனால் இவருக்கு என்ன வேலைன்னா ஏழைகளுக்கு இறங்குபவர். இரக்கம் இவருடைய இயல்பு. இறக்கப்படுறது இவருக்கு இயல்பு. மைத்ரஹா கருணையேவச்ச. அதனால் இவருக்கு அது ஸ்வபாவம். இது ஒன்றும் கல்டிவேட் பண்ணலை. யாராக கஷ்டப்படுறாங்கன்னா பாவம் ஐயோ கஷ்டப்படுறானே, அது மாத்திரமில்லை அவனுக்குள்ளே யார் இருக்கா, அதே நான் தானே இருக்கேன், அப்படிலாம் ஒரு ஞான பலம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் இறங்குறவர். ஏன்னா இந்த பாட்டு ஒன்று இருக்க, வள்ளலார் பாட்டு, தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனி தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சிச்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். அதில் இறக்கப்படுறதுக்கு தான் திருவள்ளுவர் அருளுடைமைங்கிறார். அருள்னா இரக்கம். சந்நியாசிக்கு முதல் குணம் இரக்கம். சர்வபூதேஷு தயா, சர்வபூதஹிதே ரதாக, மத்கர்மகிருத்து மத்பரமஹ மத்பக்தஹ சங்கவர்ஜிதஹ நிர்வைரஸ் சர்வபூதேஷு. நிர்வைரஹா சர்வபூதேஷு இருக்கு. அப்புறம் சர்வபூத ஹிதே ரதாக. எல்லா ஜீவராசிகள்லையும் அவர்களுக்கு அது ஸ்வபாவம். ஏன் இப்படி இருக்காங்கன்னா அது ஒன்றும் கல்டிவேட் பண்ணிக்கல, அது நேச்சுரலாக இருக்குது. வெளிப்படுத்த முடியல, எல்லார்ட்டையும் முடியாது. ஏன்னா நமக்கு லிமிட்டேஷன் இருக்குது. இந்த சரீரங்கிற போது லிமிட்டேஷன் வந்துடுறது. அதனால் என்ன பண்ணுவோம்னா, எங்கேயார் யாரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, காலம்புற தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு 3 தரம் சொன்னால் வீண் போகுமா? சொல்கிறோம், எங்கேயா இருக்கா பலிக்கும். அதனால் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருளுடைமைன்னா என்னன்னா அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம்ங்கிறார். இந்த இறக்கப்படுறது ஒரு செல்வம்ங்கிறார். பிறருக்காக இறக்கப்படுறது, நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு குணம் இருக்கே, அது ஒரு உத்தமமான தனம்ங்கிறார் திருவள்ளுவர். பொருட்செல்வம் பூரியா இருக்கணும் உள. அந்த அருளுடைமை, அதுக்கு பிறகு புலால் மறுத்தல், கொல்லாமை, இன்னா செய்யாமை, இதெல்லாம் துறவிக்க வேண்டிய இலக்கணங்கள். துறவிக்க வேண்டிய இலக்கணங்கள். அதுதான் சொல்கிறது, துறவு வாழ்க்கைக்கு வேணும்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பண்ணி அதோட அர்த்தத்தை எல்லாம் நல்லா நினச்சிக்கணும். அப்போ தான் நாம் சுத்தமான ஒரு சன்னியாசியாக இருக்க முடியும். ஆக அயம் ஸ்வபாவா ஸ்வதஏவ பவதி. என்னதுன்னா தானாக அது வர்றது. அவனுக்கு எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிற குணங்கிறது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது. அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. பரஸ்ரம அபனோதத் பிரவணம். இந்த இடத்துல பிரவணம்னு சொன்னால் முயற்சி. மகாத்மனாம் ஸ்வதஹா ஏவ ஸ்வபாவா, மகாத்மாக்களுக்குங்கிறார். பகுவச்சனம்தான் எல்லாமே. அதாவது பிரவணம்ங்கிறது ஒரு பாவப்பிரதானம்ங்கிறார் வியாக்கியானக்காரர். பாவப்பிரதானம், மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. பகவானே இவனோட துக்கம் போகணுமே, இப்படி துக்கப்படுறானே இவனுடைய துக்கத்தை எப்படியாவது போக்கு, அப்படிங்கிற ஒரு மனசில் இருக்கிற விற்பி விசேஷம் பாவப்பிரதான. பரஸ்ரம அபனோத பிரவணம். பரஸ்ரமன்னா என்ன அர்த்தம்? பிறருடைய துக்கம். ஸ்ரமஹான துக்கம், அபனோதம்னா என்ன? நீக்கிறது. பிரவணம்னா நீங்கணுங்கிற அந்த முயற்சி. அது நிறைய சொல்கிறார். பிரவண பாவா, பிரவணதா, சக்ததா, வையக்ரியம். வையக்ரியம்னா அதையே நினச்சுன்னு இருப்பான். நல்லா இருக்கிறவனு தான் வள்ளுவர் பாரதியார் ரொம்ப அழகாக சொன்னார். பிறர் நலம் வேண்டுதல், பிறர் துயர் தீர்த்தல். வாழ்க்கையில் நமக்கு கடமை என்னன்னா தன்னை கட்டுதல். தான் டிசிப்ளினாக இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் இம்பார்ட்டன்ட்.
ரெண்டாவது டியூட்டி என்னென்னா இன்னொருத்தரோட கஷ்டத்தை தீர்க்கிறது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தீர்க்கிறது. அப்புறம் நல்லா இருக்கிறவன் நல்லா இருக்கணும்னு நிறைய பிரார்த்தனை பண்ணுறது. தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல், உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல். இந்நான்கே இப்பூமியில் எவர்க்கும் கடமை எனப்படும். இதுதான் தர்மா. அறம்பொருள் வீடனும் அறம்பொருள் இன்பம் வீடனும் முறையேங்கிறார். தன்னை கட்டுதல் அறம், பிறர் துயர் தீர்த்தல் பொருள், பிறர் நலம் வேண்டுதல் இன்பம், உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் வீடு. தர்மார்த்த காம மோட்சத்துக்கு சொல்கிறார். செல்ஃப் டிசிப்ளின் தான் தர்மம், மற்றவங்களுக்கு கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் பொருள், அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறது தான் சுகம். அதுவே சுகம். எனக்கு என்கிட்ட பொருள் இருந்தால் அது மற்றவங்களுக்கு துக்கத்தை போக்கணும். அப்புறம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறது தான் நிம்மதி. அப்படி சிம்பிளாக சொல்கிறார் பாரதியார். ஆக எத் பரஸ்ரம அபனோத பிரவணம், நல்ல சப்தங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பரஸ்ரம அபனோத பிரவணம். பிரவணம்னா அது மனசில் இருக்கிற ஒரு எண்ணம், தீவிரமான எண்ணம். பகவானே எப்படியாவது போக்கு, எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு நல்ல ராஜாவை கொடு, நாட்டினுடைய செல்வத்தை எல்லாம் சுரண்டாமல் இருக்கிற ராஜாவை கொடு. இப்படி தானே மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பாவம் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுன்னே இருக்கான், சுகமாக இருக்கிறவன் சுகமாக இருக்குன்னே இருக்கான். என்னத்தை சுகமாக அவன் இருக்கான்னு தெரியல. பாவம் அவன் அறியாமையினால் பணத்தை சேர்த்துன்னு துக்கப்படுறான். இவனுக்கு பாவம் அறியாமையினால் அவனுக்கு 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டுன்னு இவன் துக்கப்படுறான் இல்லையா? இவனுக்கிட்ட 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அவன் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிட்டு அதை காப்பாற்றுறதுக்கு அவன் துக்கப்படுறான். எப்படி பிரம்மதானே இது? பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு அவன் துக்கப்படுறான். இவன் இந்த 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு வாழ்நாள் 5 வருஷத்துக்கு அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. பகவானே 2 பேருக்கும் புத்தியை கொடு. இவன் பணம் வாங்காமல் ஓட்டு போடுறதுக்கு இவனுக்கும் புத்தியை கொடு. அவனுக்கு இப்படி சுரண்டி சம்பாதிச்சு நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு புத்தியை கொடு. இப்படிதான் பிரார்த்தனை பண்ணணும். பரஸ்ரம அபனோத பிரவணம் ஸ்வதஹா ஏவ ஸ்வபாவ. இதெல்லாம் அவனுக்கு நேச்சுரல், ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்னால் என்ன? ஒன்று அதுக்கு ஒன்று இது பண்ண, அதுக்கு வரி அடுத்தது சொல்ல போகிறார். எப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஏஷா சுதாம்சு ஸ்வயமர்க்க கர்க்கஷ பிரபாவிதப்தாம் க்ஷிதிம் அவதி கில. கிலன் அவதி கிலன்னா காப்பாற்றுகிறது அன்றோ. யாருன்னா ஏஷா சுதாம்சு. ஏஷா சுதாம்சுன்னா இந்த இடத்துல சந்திரன். சுதாம்சுன்னா அமிர்தத்தை பொழிகின்ற சந்திரன். சுதான்னா அமிர்தம். சுதாம்சுன்னு சந்திரனுக்கு ஒரு பேர். சுதாம்சு அமிர்த கிரணச்சந்திர. அம்சுன்னா ரஷ்மி, ஒளிக்கற்றைகள். சந்திரன் எப்படி இருக்குது? ராத்திரி சூடாவாக இருக்குது. பெரிய அதிசயம் இது. சூரியன்கிட்ட இருக்கிற சக்தியை வாங்கி இது என்ன பண்ணுறதுன்னா குளிர்ச்சியை கொடுக்கறது. சந்திரனுக்கு சுயமாக பிரகாசம் கிடையாது. பரத பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம் கிடையாது. சந்திரன் சூரியனுடைய பிரகாசத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஆனால் இதில் பட்டு வரும்போது என்ன ஆகிடுறதுன்னா இது குளிர்ச்சியை கொடுக்கறது. சந்திர கிரணங்கள்னு அர்த்தம். சுதான்னா அமிர்தம், அம்சுன்னு சொன்னால் கிரணங்கள், ஒளிக்கற்றைகள், ரஷ்மிஹி. இது என்ன பண்ணுறதுன்னா இந்த பகல் வேளையில்
பகல் வேளையில் நாம் என்ன பண்ணுறோம்னா ஸ்வயம் அர்க்க கர்க்கஷ, ஸ்வயம் அவத்தின்னு அர்த்தம். இது அர்க்க கர்க்கஷ பிரபாபி தப்தாம் க்ஷிதிம். க்ஷித்தின்னா பூமியை, க்ஷித்திங்கிற சப்தத்துக்கு பூமின்னு அர்த்தம். க்ஷிதிஹி எப்பேற்பட்ட க்ஷித்தின்னா பூமியே கொதிக்கிறதுன்னா. எதனாலன்னா அர்க்க கர்க்கஷ பிரபாபி தப்தாம் க்ஷிதிம். க்ஷிதிக்கு விசேஷனம், க்ஷிதிம்க்கு விசேஷனம். அர்க்கன்னா சூரியன், கர்க்கஷ பிரபா. கர்க்கஷ பிரபான்னா என்ன? ரொம்ப கடுமையானன்னு அர்த்தம். கர்க்கஷ தீக்ஷ்ணான்னு அர்த்தம். பிரபான்னா பிரகாசம், வெளிச்சம், ஒளி, சூடு ஜாஸ்தி. இந்த லைட்டெல்லாம் என்ன பண்ணுறது, ஏற்கனவே இந்த இது இந்த லைட்டு வேறு, அதுக்கு ஒரு கொடை வச்சதுனால தப்பிச்சோம். இல்லாட்டி என்ன ஆகும்னா இது அப்படியே இந்த லைட்டு வேறு, இங்கே லேகப்பட்ட லைட்டு எல்லாம் மூஞ்சியில் அடித்ததுன்னா வெளியில் சூடு, இங்கே சூடு. அதனால் பூமியில் படுறது. இந்த வெளிச்சம் ரொம்ப பவர்ஃபுல் லைட்டை போட்டால் பூமியிலையும் படுறதே. அது மாதிரி சொல்கிறார், அந்த சூரியன் இருக்கே, அந்த சூரியனுடைய கடுமையான ஒளிக்கற்றைகள், பிரபான்னா ஒளிக்கற்றைகள் பூமியை கொதிக்கும்படி செய்கிறது, பூமியை கொதிக்கும்படி செய்கிறது. அப்படிப்பட்ட பூமியை இந்த சந்திரன் தன்னுடைய அமிர்த கிரணங்களால் காக்கின்றான் அல்லவா. அப்படின்னா அர்த்தம் குளிர்விக்கின்றான் அல்லவா. சந்திரனுக்கு பூமியை குளிர்விக்கிறது ஸ்வபாவம், நேச்சர், ஸ்பான்டேனியஸ். அதுக்கு ஒன்றும் அது எஃபர்ட் எடுக்கிறது இல்லை. நான் பூமியை குளிர வைக்கப் போகிறேன் அப்படின்னு அதுக்கு ஒன்றும் திட்டமெல்லாம் போட்டுண்டெல்லாம் பண்ண போகிறது இல்லை. அது இயல்பாக பண்ணுறது. அது மாதிரி மகான்களும் அவங்களுக்கு இதெல்லாம் அனாயாசமாக அவங்களுடைய நேச்சர். பிறருக்கு நன்மை செய்வது அவர்களுக்கு இயல்பு. பிறருக்கு நல்லதை செஞ்சு கெட்ட பேரை வாங்கிக்கிறதும் இயல்பு. யாருக்கும் தெரியாது, அதை பற்றி அவங்களுக்கு லட்சியமே கிடையாது. என்னது போற்றுவார் போற்றற்றும் புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும் போவேன் என் வழிக்கேன்னா நியாயமான வழி. நிந்தந்து நீதி நிபுணா எதிவா ஸ்துவந்து லக்ஷ்மி சமாவிஷது கச்சதுவா யதேஷ்டம் அத்யைவவா மரணமஸ்து யுகாந்தரேவா நியாயாத் பதம் ந பிரவிச்சலந்தி தீராக. சுவாமி விவேகானந்தர் அப்படித்தான் எல்லாரும் புகழவும் இகழவும் எல்லாம் நடந்தது. அவர் அதை பற்றி சொல்ல இந்த ஸ்லோகத்தை தான் அடிக்கடி லெட்டரில் எழுதியிருக்கார். நான் இப்போ சொன்ன ஸ்லோகத்தை தான் அடிக்கடி லெட்டரில் எழுதுகிறார். சுவாமி விவேகானந்தருடைய கடிதங்களில் இந்த ஸ்லோகம் பல தடவை குறிப்பிடப்பட்டிருக்கு. பெரியவர்கள் என்னை இகழ்ந்தால் இகழட்டும், புகழ்தான்னா புகழட்டும், அவங்களுடைய புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ நான் பொருட்படுத்த போகிறதில்லை. செல்வம் வரட்டும் அல்லது செல்வம் போகட்டும், செல்வத்தின் வருகையையோ போக்கையோ நான் பொருட்படுத்தப் போவதில்லை. இன்றைக்கே மரணம் வந்தாலும் சரி அல்லது யுகத்தின் கடைசியில் மரணம் வந்தாலும் சரி அதை நான் பொருட்படுத்தப் போவதில்லை. நான் தர்மமான வழியை விட்டு ஒரு பொழுதும் விலக மாட்டேன். ஆனால் மகான்களுடைய சுபாவமாக அதுதான் இங்கே சொல்கிறார். ஆக அது மாதிரி எப்படி பூமியை சூரியனால் தவிக்கப்பட்ட கொதிக்கும்படி செய்யப்பட்ட பூமியை சந்திரனுடைய ஒளிக்கிரணங்கள், அமுதமயமான ஒளிக்கிரணங்கள் இயல்பாகவே குளிர்விக்கும்படி செய்கின்றனவோ அப்படி மகான்களுக்கு பிறருடைய துன்பங்களை போக்க வேண்டும் என்கின்ற தீவிரமான எண்ணம் இருப்பது அவர்களுக்கும் இயல்பு. சர்வபூத ஹிதே ரதாக. அதுதான் இந்த இதெல்லாம் என்னென்னா குருவினுடைய மகிமை, குருமார்களின் பெருமை, குருமார்களின் மகிமை. இந்த 39-40 ஸ்லோகம் சில புஸ்தகத்தில் நம்பர் மாறுறதுன்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, சாந்தா மகாந்தகாங்கிறது பொதுவான ஸ்டேட்மெண்ட். இதை சொல்கிறான் குரு சந்நிதியில் சிஷ்யன். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்வபாவந்தானே, ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா எனக்கு உபதேசத்தை தொடங்குங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அடுத்த ஸ்லோகத்தில் எனக்கு உபதேசத்தை பண்ணுங்கோ. தேர்ஃபோர் இதெல்லாம் ஸ்துதி பண்ணணும்.
முதல்ல குருவை நமஸ்காரம் பண்ணணும். குருவை நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய ஸ்ரத்தா பக்தியை வெளிப்படுத்தணும். அதுக்கப்புறம் பரிப்பிரஷ்னம் பண்ணணும். பரிப்பிரஷ்னம்னா என்ன? சம்சாரத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்கான உபாயத்தை உபதேசியுங்கள். அப்போ குருவை ஸ்தோத்திரம் பண்ணணும். முதல்ல நமஸ்காரம் பண்ணுறான், அப்புறம் பரிப்பிரஷ்னம் பண்ணுறான், அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுறான். அதாவது இந்த குரு மகிமையை, குருத்துவம், அந்த பர்சனை ஸ்தோத்திரம் பண்ணலை, அங்கே குருவாக இருக்கும் தன்மையை புகழ்கிறான். ஒரு மனிதன், ஆனால் அந்த குருவாக இருக்கும் தன்மை அறிவுள்ள ஒழுக்கமுள்ள மனிதனை சார்ந்திருக்கிறது. ஆக குருத்துவம், குருத்துவம்னா என்ன அர்த்தம்? குருவாக இருக்கக்கூடிய குவாலிட்டி, குவாலிஃபிகேஷன், அது ஒரு ஹியூமனைத்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆனால் அந்த ஹியூமனுக்கு அது இருக்கிறதுனால தான் வேல்யூ. ஒரு சரீரத்துக்கு இப்போ நம்ம ஒரு பெட்டிக்கு எதனால் மதிப்புன்னா, அதுக்குள்ளே இருக்கிற பணமோ நகையை வச்சோ தான் அதுக்கு மதிப்பு. இந்த பெட்டிக்குள்ளே வெங்கடாஜலபதியோட வைரக்கிரீடம் இருக்குன்னா அந்த பெட்டிக்கு எதனால் மதிப்புன்னா, அந்த பெட்டிக்கு சுற்றி வர போலீஸ் பாதுகாப்பு. பெட்டிக்கு பாதுகாப்பா, அதுக்குள்ளே இருக்கிற நகைக்கு பாதுகாப்பா? இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு பாதுகாப்பா, பிரைம் மினிஸ்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பவருக்கு பாதுகாப்பா? அது மாதிரி தான் அந்த உடம்பு மூலமாக தான் அந்த சக்தி வெளிப்படுறது. அதனால் நமக்கு இந்த கிளாரிட்டி இருக்கணும், தெளிவு இருக்கணும். நான் மனிதனை வழிபடவில்லை, அந்த மனிதனுக்குள் இருக்கும் ஆற்றலை போற்றுகிறேன். அந்த ஆற்றல் எனக்கும் தேவை. நான் கல்லை வழிபடவில்லை, கல் வாயிலாக கடவுளை எண்ணுகிறேன். அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். இது எங்கேயா இதாக எடுத்தோம்னா கல்ட்டாக மாறிடும். இல்லாட்டி அந்த விக்கிரகத்தையே வச்சுன்னு அதையே கும்பிட்டுன்னு உட்காந்துருப்பான். இவர்கிட்ட கேளுங்கோ எல்லாம் கிடைக்கும்பான். அவர் என்னமோ ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். அப்போ இன்னொருத்தர்கிட்ட இல்லைம்பா. இப்போ எத்தனை ஃபார்ம் மாறின்னு இருக்கு பகவானுக்கு, எத்தனை ரூபம் மாற்றியாச்சு. இப்போ சாய்பாபா ரூபத்தில் இருக்கார். இப்போ சாய்பாபா ரூபம் பிரதம. இவ்வளோ பெரிய பெரிய கோயிலெலாம் இப்போ இதாகிடுச்சு. இப்போ சாய்பாபா ஃபார்முக்கு வந்துவிட்டார். யார்? பகவான். இப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த அந்த விக்கிரகம் இருக்குது, அதுக்குள்ளே காணும். இப்போது சாய்பாபா விக்கிரகத்துக்குள்ளே வந்துவிட்டார். ஏன்னா அந்த ஃபார்முக்கு தான் இப்போ மதிப்பு ஜாஸ்தி. புரியுறதில்ல? எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் தெரியறதோ? அதுதான். இன்னொருத்தர் அவர் சாய்பாபா வச்சுப்பார். அவரோட சாய்பாபா வேறு, இந்த சாய்பாபா வேறு. இந்த சாய்பாபா ஃபார்முக்குள்ளே தான் பவர் இருக்கும்பான் இவன். அந்த பாபாவை விட இந்த பாபாவுக்குள்ளே தான் பவர் ஜாஸ்திம்பான். என்ன எப்படிப்பா பார்த்தா? எனக்கு ரெண்டும் பார்த்தா ஒரே கல் மாதிரி தானே இருக்குன்னா, உங்களுக்கு கல்லாக தெரியுது, எங்களுக்கு சக்தியாக தெரியுதும்மா. எல்லா கல்லுக்குள்ளேயும் அந்த சக்தி வராதா என்ன? இந்த கல்லுக்குள்ளே வர்ற மாதிரி அந்த கல்லுக்குள்ளே வராது. எப்படி? இது என்ன புத்தி இருக்கா இல்லையா? இவ்வளவெல்லாம் யோசிக்கப்படாதும்மா. யோசிக்கணும்னா யோசித்து தான் ஆகணும். நான் தப்பாக சொல்லலை. நமக்கு இப்போ என்ன ஆகிடுறதுன்னு சொன்னால், ஆதிசங்கரருடைய பாஷ்யம் முக்கியமாக, ஆதிசங்கருடைய ரூபம் முக்கியமாக நம்ம வைக்கணும். எல்லாம் மரியாதை பண்ணுறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அது ஓவராக அதுக்கு பூஜை பண்ணினா போகிறோம், பாஷ்யம் படிக்க வேண்டாம், தானாகவே வந்துடும்னா யாராவது ஒத்துப்பாங்களா? நீ சரஸ்வதியை பூஜை பண்ணிகிட்டே இரு, கல்வி தானாக வந்துடும் அப்படின்னு சொன்னால் நிஜமாக வரும் சுவாமி. ஸ்கூலுக்கே போக வேண்டாம், யார்கிட்டையும் படிக்கவே வேண்டாம். அப்போ ஒன்று பண்ணேன், அங்கேயே உட்காந்து அன்னபூர்ணி விக்கிரகத்தை வச்சுக்கோ, பசி தானாக போயிடும்னு பார்த்து அங்கேயே உட்காந்துண்டு அன்னபூர்ணிக்கு முன்னாட என்னுடைய பசியை போக்கு, என் பசியை போக்கு, பசியை போக்கு, பசியை போக்கு சொல்லிகிட்டே நம்ம பார்ப்போம். இல்லாட்டி வருண பகவானை பக்கத்தில் வச்சு தாகம் எடுக்கிற போதெல்லாம் ஓம் பம்பருணாய நமஹ
தாகமெல்லாம் போயிடுது. இதுதான். இது குழப்பப்படாது. எது ஆன்மீகங்கிற பேரில் மூட நம்பிக்கையை வளர்க்கப்படாது. எல்லாம் இதுதான் மூட நம்பிக்கைன்னு பேர். ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்த விவேகபூர்வமாக இருக்கும். அவிவேக ஸ்ரத்தையெல்லாம் சரி வராது. ஸ்ரத்தைக்கே விவேகம் வேண்டி இருக்கு. அவிவேகமான ஸ்ரத்த விடாது. விவேக ரூபமான ஸ்ரத்த வேணும். ரேஷனல் ஃபெய்த், இர்ரேஷனல் ஃபெய்த் அப்படி சொல்லணும். ரேஷனல் ஃபெய்த், இர்ரேஷனல் ஃபெய்த். ஃபெய்த்து கூட ரேஷனலாக இருக்கணும். இர்ரேஷனலாக இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னதுன்னா பிளைண்டு ஃபெய்த். பிளைண்டு ஃபெய்த்தெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அது ஃபேக்காக மாறிடும். கொஞ்ச நாள் கழித்து 4 நடக்கும், 5 நடக்காது நினச்சதெல்லாம். 4 அப்புறம் சந்தேகம் வந்துடும், இந்த 4 இதுதான் கொடுத்துதான்னு. அவன் சொல்லுவான், இன்னொருத்தன் பக்கத்தில் வருவான், உன் சாமி கொடுக்கல, என் சாமி நானாக உனக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன், எங்கள் சர்ச்சிலேருந்து நான் உனக்கு ப்ரே பண்ணேன், அதில் நடந்துச்சு, நீ உன் சாமியை கும்பிட்டு நடந்ததுன்னு நினச்சியா அப்படின்னு அவன் சொல்கிறவனே நமக்கும் ஓஹோ இவனால் தான் நடந்திருக்கும் போல் இருக்கு. அப்போ அந்த சாமியை மாற்றுனா. அப்போ இந்த சாமி என்ன ஆச்சுன்னா, இந்த சாமிக்கிட்ட இருந்த பக்தி உண்மையான பக்தியா, இது போலி பக்தியாக மாறிடும். எப்போ நீ சாமியை மாத்துறையோ, சாமியை மாத்துறானா ஃபார்மை மாத்துறானா, அதுதான் ரூபத்தை மாத்திரம். முதல்ல கேசவா நாராயணான்னு சொன்னால் இப்போ பிதா சுதன் பரிசுத்த ஆவி ஓம் அப்படிங்கிறான். அவ்வளோதான். முதல்ல கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தானா, அதுக்கு பதிலாக பிதா பரிசுத்தனாயோ ஆமன் அப்படிங்கிறான். மாற்றிவிட்டான். அவ்வளோதான். ஓம் ஆம் ஆயிடுச்சு. எதுக்கு இவ்வளோலாம் சொல்கிறோம்னா, குருங்கிறது ரூபம் இல்லை. குருங்கிறது சொல்லி கொடுக்குற சக்தி. அது சக்தி தானாக வேலை செய்யாது. சக்திமான் இல்லாமல் சக்தி ஒர்க் பண்ணாது. குணி இல்லாமல் குணம் வெளியில் வராது. அதாவது அந்த உள்ளுக்குள்ளே குருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட், கண்டெய்னர் முக்கியமாக கண்டென்ட் முக்கியமானா, கண்டெய்னரா கண்டென்ட்டான்னா, கண்டென்ட்னால தான் கண்டெய்னருக்கே இம்பார்ட்டன்ட். கண்டென்ட் இல்லைன்னா கண்டெய்னருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை. அதனால தான் பாருங்கள், எலெக்ஷனில் ஜெயித்த உடனே என்ன ஆகிடுறது, இங்கே சுற்றி இங்கே உட்காந்துருக்கு, இங்கே இருக்கிற போலீஸ் அங்கே போயிடுறான், இப்போ அவரை சுற்றி நின்றுக்கிறான். அவனுக்கு என்னென்னா, இந்த பர்சன்கிட்ட இருந்த பவர் என்ன எடுத்துன்னா, எலெக்ஷனில் வின் பண்ணின உடனே அந்த பர்சனுக்கு போயிடுச்சு. அப்போ கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அதிகாரிகள்லாம் யார்கிட்ட பேசுவாங்க, அந்த ஆள்கிட்ட தான் பேசுவாங்க. எல்லாம் நிறைய சொல்லாம் முடிக்க முடியாது. அயம் ஸ்வபாவ ஸ்வதயேவ யத்பர ஸ்ரமாபனோத பிரவணம் மகாத்மனாம் சுதாம் சுரேஷ ஸ்வயமர்க்க கர்க்கஷ பிரபாபி தப்தாமவதி க்ஷிதிம் கில அயம் ஸ்வபாவ ஸ்வதயேவ யத்பர ஸ்ரமாபனோத பிரவணம் மகாத்மனாம் சுதாம் சுரேஷ ஸ்வயமர்க்க கர்க்கஷ பிரபாபி தப்தாமவதி க்ஷிதிம் கில